بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 3 வாரங்களாக பல்வேறு தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தந்தான். இன்றைய தினம் முதல் திருக்குரான் கூறும் சவால்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் திருமறை குரான் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எப்படி சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் இந்த குரானை நம்புகின்ற நம்பிக்கை என்பது எவ்வளவு உறுதியானது, இந்த திருக்குரான் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஈர்க்கக்கூடிய பல்வேறு செய்திகளை எப்படி முன்னிறுத்துகிறது, இந்த திருக்குரான் இறைவனுடைய வேதம்தான் என்பதற்கான ஆதாரங்களையும் சான்றுகளையும் எவ்வாறு முன்னிறுத்துகிறது, இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இட்டுக்கட்டப்பட்டது அல்ல, அல்லது அவர்களாக ஜோடித்து சொன்னது இல்லை, அவருடைய மனோ இச்சையின் அடிப்படையிலேயோ அவருக்கு ஏற்பட்ட கருத்தின் அடிப்படையில எழுதப்பட்ட புத்தகம் இல்லை, இது இறைவனால் மட்டும்தான் அனுப்பப்பட்டது என்பதை திருமறை குரானை இந்த உலகத்துக்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. மற்றவங்களை பத்தி நிரூபிக்கிறதுக்கு நாம சான்றுகள் சொல்லலாம், ஆனா நம்மை பத்தியே நிரூபிக்கிறதுக்கு நம்ம சான்று சொல்வது என்பது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்த உலகத்திலேயே திருமறை குரான் மட்டும்தான் உலகத்திற்கு வழிகாட்டுகிறது. இந்த திருமறை குரானுடைய சிறப்புகளையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்வதற்கு முன்பாக பல்வேறு நபிமார்கள் சொன்ன செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை நீங்க புகாரில பார்க்கலாம். எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, மாமினல் அன்பியாயி நபியின் இல்லா ஊத்திய மினல் ஆயாத்தி, எல்லா நபிமார்களுக்கும் அற்புதங்கள் வழங்கப்பட்டது. எல்லா நபிமார்களுக்கும் அற்புதங்கள், அற்புதம் என்று சொன்னால் அவங்க ஒரு சான்றுகளை அத்தாட்சிகளை அனுப்பி வச்சு நான் இறை தூதரதா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு பல வகையான விஷயத்தை செஞ்சாங்க. வ இன்னமா கானல்லதீன ஊத்தித்து வஹியா, எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்பது திருமறை குரான். வஹி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதம். எனக்கு அனுப்பப்பட்ட வேதமானது திருமறை குரானை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு அற்புதத்தை செய்திருக்கிறான் அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதற்கு முன்னாடி நம்ம பல செய்திகளை அறிஞ்சிருக்கிறோம். பல்வேறு நபிமார்களுக்கு ஒவ்வொரு அற்புதங்கள் வழங்கப்பட்டுச்சு. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமை பத்தி நம்ம பல நேரங்கள் அறிந்திருக்கிறோம். திருமறை குரான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பல்வேறு அற்புதங்களை சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? அவங்க கண்ணு தெரியாத குருடர்களை கண் பார்க்க வச்சாங்க. எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேர்ல தான். அவங்களாம் எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேர்ல தான் அதை பார்க்க வச்சாங்க. அதே மாதிரி குஷ்டரோகியா இருந்தவர்கள் அவங்க தொட்டாங்கன்னா அந்த நோயெல்லாம் சரியாயிடும். அப்படியே இறந்து போன மனிதராக இருக்காங்க வைங்க, அவரை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சில அற்புதங்களை இறை தூதர் தான் அப்படின்னு செய்யறதுக்காக வேண்டி அந்த காலகட்டத்துடைய மக்களின் நம்பிக்கைக்கு தகுந்தவாறு பல விஷயங்களை செஞ்சாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எடுத்துக்கங்களேன். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபிரௌன் என்ற ஒரு ஆட்சியாளர் இருந்தான். அவனுடைய வேலை என்ன? அவன் அனரப்புக்குமுல் ஆலா, கடவுள்னு சொன்னான். அது போல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் சில சம்பவங்களை அல்லாஹ் முறியடிப்பதற்காக இறை தூதர் தான் அப்படி நிரூபிக்கிறதுக்கு சில விஷயத்த செய்வான். அவங்க காலத்துல மேஜிக் பண்ற சூனியம் என்ற பேர்ல சித்து வேலை செய்யற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னா, இந்த சித்து வேலையெல்லாம் முறியடிக்கிற வேலையை நான் செய்யறேன், நீ இறைவனும் கிடையாது, நீ செய்யறது உண்மையும் கிடையாது, அதை முறியடிக்கிறதுக்கு என்ன வேலைன்னு செய்யறதுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஏற்பாடு செய்யறான்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டிலேயே வளர வைக்கிறான், அவர்களுக்கு எதிராக தாவா பண்ண வைக்கிறான், அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண வச்சு எதிரியாகி அவர்களை முறியடிக்கக்கூடிய ஒரு சபையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட்ட வச்சு அவங்க பாம்பு மாறி நெளிய வச்ச சில கயிறுகளை எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், மூசாவே உன் கையில உள்ள தடியை கீழே போடு. ஒட்டுமொத்த சபையும் கூடி இருக்குது. அவன் எப்படிப்பட்ட விற்பனர்கள்லாம் வேணுமோ, எப்படிப்பட்ட சூனியக்காரெல்லாம் வேணுமோ, கை தேர்ந்த சூனியக்காரன் எல்லாரையும் வெளியூர்ல தான் கூட்டி இறக்கி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட சபையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இறை தூதர். அற்புதம் சொன்னல, ஒவ்வொரு இறை தூதருக்கும் அவங்க தான் இறை தூதர் என்பதை நிரூபிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, நீங்க போடுங்க உங்க கையில உள்ளத அப்படின்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க, கையில உள்ள தூக்கி எறிறாங்க. அது பாம்பா மாறி எதவெல்லாம் பாம்பாக மக்களுடைய கண்ணுக்கு மூடி வித்தையாக தெரிஞ்சதோ அனைத்தையும் விழுங்கியதுன்னு நல்லா சொல்றான். அவன் செஞ்ச சித்து வேலையெல்லாம் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த எல்லாமே உண்மையான பாம்பாக மாறிய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கைத்தடி எல்லாத்தையும் முழுங்கிடுச்சு. எல்லாருமே அப்படியே மாறிட்டாங்க. பார்த்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா, இவன் காசு கொடுத்து பேசி வச்சு வெளியூர்ல இருந்தா இறக்கி வச்சிருக்க இந்த சூனியக்காரன் அம்முட்டு பேரும் அந்த விஷயத்த உண்மையா நடக்கு. நமக்கு தெரியுமில்ல எது போலி எது உண்மைன்னு. நான் இப்ப ஒரு ஃப்ராடு தனம் பண்றேன்னா அவன் செய்யறது ஃப்ராடா உண்மையானு எனக்கு தெரியும். அந்த மாதிரி வந்த எல்லா சூனியக்காரனும், டேய் நம்ம சூனிய மாதிரி நடிக்க தானே வச்சோம், சூனிய மாதிரி மக்களை நம்ப தானே வச்சோம், இது உண்மையா கைத்தடிய பாம்பா மாறுதுன்னு உடனே எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, மூசாவுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஈமான் கொண்டு நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்திட்டான். நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சில அற்புதங்களை செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல பல அற்புதங்களை செஞ்சான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நீங்க கடந்த ஜின் ஷைத்தான் சம்பந்தப்பட்ட செய்திகளை நம்ம நிறைய பார்த்தோம். அவங்களுக்கு அல்லாஹ் பல அற்புதங்களை செய்யறான். அந்த காலத்து மக்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தவாறு, கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்ன செய்யறான், சில வேலைகள் அல்லாஹ் செய்ய வைக்கிறான். அவங்களுக்கு காற்று வசப்படுத்தாரான், ஜின்னை வசப்படுத்தாரான், எறும்பு பேசுற மொழியை வசப்படுத்தாரான், பறவைகளை வசப்படுத்தாரான். இப்படி பல வேலைகளை எல்லாமே செய்ய வச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு கம்பீரமான ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு வேலையை எப்படி செஞ்சாங்க. இது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒவ்வொரு வகையான அற்புதங்களை இறக்கி அவர் இறை தூதர் தான், அது இறைவனிடத்திலிருந்து பேசப்படுற செய்தி தான் அந்தந்த காலகட்டத்துக்கு ஒரு செய்தி அல்லாஹ் அனுப்பினான். இப்படியே அனுப்புகின்ற வகையில தான் இறுதி தூதராக யார் வரா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. இதுக்கு பிறகு தூதர்லாம் கிடையாது, இதுக்கு பிறகு ரசூல்லாம் கிடையாது, எல்லாமே தூதர் ரசூல் எல்லாமே ஒண்ணுதான். இதுக்கு பிறகு எந்த நபியோ எந்த ரசூலோ இல்லைன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதியாக அனுப்பப்பட்ட இந்த இறை தூதருக்கு ஒரு அற்புதத்தை அனுப்புறான். அதை அவங்களே சொல்றாங்க, எல்லா நபிமார்களுக்கு அற்புதம் அனுப்பப்பட்டுச்சு, எனக்கு அனுப்பப்பட்ட அற்புதம் திருமறை குர்ஆன் அப்படின்னு சொல்லி இந்த திருமறை குர்ஆனை அற்புதமாக எதுவரைக்கும் அல்லாஹ் அனுப்புறான்னா, ஒட்டுமொத்த உலகமும் அழிகிற வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் இந்த வேதத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அப்ப கியாமத்து நாள் வரைக்கும் இறக்கி வைக்கணும் என்றால் இதுக்கு பிறகு தூதர் இல்ல. அந்தந்த காலத்துக்கு ஒரு அற்புதம் செஞ்சு நான் தான் இறை தூதர் நம்ப வச்சு மக்களை நேர்வழிப்படுத்தி தாவா பண்ணி வர வைக்கிறதுக்கு இதுக்கு பிறகு எந்த தூதரும் இல்லை. அப்ப ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைக்கணும் என்றால் கியாமத்து நாள் வரைக்கும் நடக்கப்படுற எல்லா செய்தியும் இந்த குர்ஆன்ல இருக்கணும். இது ஒரு அற்புதமா இருக்கணும். இதை தொட்டு பார்த்தால் அவ்வளவு அற்புதமான ஒரு செய்தின்னு மக்கள் நம்பணும். இதை ஆய்வு செஞ்சால், இதுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது இது கடவுளுடைய வார்த்தை தான், இறைவனுடைய சொல்லுதான், மனித சொல்லு இல்ல என்று நம்புகிற அளவுக்கு இந்த புத்தகம், இந்த வேதம் இருக்கணுன்றதுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் அனுப்புகிறார். இதுக்கு பிறகு எந்த அற்புதமும் யாராலும் செய்ய போறது இல்லைன்றதை அல்லாஹ் இந்த வேதத்தை அனுப்புறான். இது எப்படி அல்லாஹ் அனுப்புறதுக்கான ஏற்பாடு பண்றான்? முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி செஞ்சுக்கிட்டோம். எப்படி அல்லாஹ் இந்த செட்டிங் ஏற்படுத்துறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த வேதத்தை அல்லாஹ் அனுப்புகிற நேரத்துல அவர் அனுப்பக்கூடிய ஒரு படிச்சவரா, ஒரு டேலண்டான ஆளா இருந்தா, நல்ல அரபி விற்பனர்களா இருந்தா, இறைவனிலிருந்து வந்த செய்தியோட கொஞ்சம் கூட குறைய பேசவோ அல்லது சேர்த்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்ப நம்மள ஒரு பயன் பண்றோம்னு வைங்களேன், நம்ம பயன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இந்த செய்தி எப்படி சொல்லணும், அந்த செய்தி எப்படி சொல்லணும்னு ஒரு சில விஷயங்கள், ஒரு நாலேஜ் கொஞ்சமாவது இருக்கும்.
அப்ப நீங்க ஒரு செய்தியை சொல்லி இதை சொல்றீங்கன்னு போது நான் அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள்கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனுடைய வேதத்தை அனுப்புகிற அந்த மனிதரை அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னா, அவருக்கு எழுதவும் தெரியாத படிக்க தெரியாத ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறான். ஆனா அந்த ஊர்ல நிறைய பேர் இருந்தாங்க, எழுத தெரிஞ்சு படிக்க தெரிஞ்ச அரபி விற்பனர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து ஒரு வேதத்தை அல்லாஹ் அனுப்பியிருந்தான்னு வைங்களேன், இவரு அது கலை தேர்ந்த ஒரு இவரை எல்லாம் செஞ்சிருவாரு அப்படின்னு மக்கள் பேசுவாங்க, சொல்லுவாங்க, செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறான்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ரொம்ப தூய்மையா இருந்துச்சு. அவங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து என்ன பண்றான், இவர் எழுதவும் தெரியாத படிக்கவும் தெரியாத ஒரு மனிதர் என்பதை நிரூபிக்கிற விண்ணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தை முதல்ல சொல்றான். ஏன்னா அல்லாஹ்வுடைய வேதம் வர்றதா இருந்தா அப்படி அந்த வேதம் என்பது இறை வேதம் தான் என்பதை நிரூபிக்கிற வண்ணமாக, இவர் எழுத தெரியாத படிக்க தெரியாத மனுஷன், ஆனால் இவர் சொல்லுகிற செய்தி ஒட்டுமொத்த அரபு உலகமே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா நாங்க இவ்வளவு படிச்சிருக்கிறோம், நாங்க எவ்வளவு ஆய்வு செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு அரபி சம்பந்தப்பட்ட இலக்கணம் தெரியும், இலக்கியம் தெரியும், அதோடைய எல்லா கலைகளும் தெரியும். ஆனா இந்த மனுஷன் எழுதவும் தெரியாதவன் படிக்கவும் தெரியாத இந்த ஆளு எப்படி இவ்வளவு பெரிய ஹைலைட்டான இலக்கண இலக்கிய சொற்களோடு வார்த்தைகளை பயன்படுத்துறார் அப்படின்னு எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரியான வசனத்தை அல்லாஹ் இறக்கணும். அவர் எழுத படிக்க தெரிஞ்சுட்டு சொல்லியிருந்தாருன்னா அது ஒரு பெரிய ஹைலைட்டாவே இருக்கு அந்த சமூகத்துல. இது ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த விஷயத்தை நம்ம கவனிக்க, இதோடைய முக்கியத்துவம் இது என்ன எதுக்காக அல்லாஹ் சொன்னான்னா நான் பின்னாடி அடுத்தடுத்த நாட்களை சொல்றேன். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். இந்த விஷயத்தை இலக்கண ரீதியாக பார்க்கிற மக்களுக்கு, அரபு தெரிஞ்சவர்களுக்கு மட்டும் அந்த காலத்துல புரிஞ்சு கொள்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அரபு தெரிஞ்ச மக்களுக்கு மட்டும் இது அல்லாஹ் இறக்கல, ஒட்டுமொத்த உலகம் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். அப்ப அரபு தெரிஞ்சவனும் மூக்கு மேல வரல வைக்கணும், அரபு தெரியாதவனும் மூக்கு மேல வரல வைக்கணும், எல்லாம் படிச்சவனும் சிந்திக்கிறவனா இருக்கணும், படிக்காதவனும் புரியவனா இருக்கணும். கியாமத் நாள் வரைக்கும் வானத்தை பத்தி, பூமியை பத்தி, சூரியனை பத்தி, சந்திரனை பத்தி, உலகத்துல என்னவெல்லாம் படைக்கப்பட்டிருக்கும் அத்தனையுடைய அற்புதத்தை பத்தி படிக்கிறவனுக்கெல்லாம் இது அற்புதமா இருக்கணும் என்று எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச இறைவன் யாரு எந்த துறையில எந்த விதத்துல பார்த்தாலும் இதிலே தவறு காண முடியாத அளவுக்கு ஒரு செய்தி அல்லாஹ் இதுக்குள்ள வச்சிருக்கான். வெறும் அந்த இலக்கணத்தை தெரிஞ்சவங்க மட்டுமே, இலக்கியம் தெரிஞ்சவங்க மட்டுமே மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி வைக்கல அல்லாஹ். யாரு நீ எடுத்து பார்த்தாலும் சரி, இதுல நீ குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு காலத்துல அந்த இலக்கிய இலக்கணம் அதிகமா தெரிஞ்சவர்கள் ரொம்ப கொண்டாடப்படக்கூடிய இருந்தாங்க. இப்பவே நம்மளுடைய காலத்துல சக காலத்துல நமக்கு நிறைய கதைகளை படிச்சிருக்கோம், நிறைய வரலாற்றை படிச்சிருக்கிறோம். புலவர் என்ற ஒரு மரியாதை உண்டு. புலவர்களுக்கு அந்த காலத்துல மரியாதை வச்சிருந்தானா, அந்த இலக்கியமா படிப்பான், இலக்கியமா பேசுவான், அரசர்களை புகழ்வான், மக்களுக்கு படிக்க தெரியாத அந்த அளவுக்கு அப்படின்னு ஒரு புலவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து, அவங்களுக்கு சிறப்பு பரிசுகளை கொடுத்து, அவங்களுடைய அந்த அரண்மனை சபைக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கண்ணியம். அது மாதிரி எல்லாம் வச்சு இந்த காலத்துல நம்ம வச்சிருக்கிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுத்த ஒரு காலம். ஆனா அவருடைய பேச்சு வேற ஸ்டைல் இருக்குது. திருமறை குர்ஆனுடைய அந்த அம்சங்கள், வார்த்தைகள், வர்ணனைகள், சொற்பிரயோகங்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இது கண்டிப்பா படிக்காத மனுஷனால இது சொல்லவே முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹ் நிரூபிக்க வைக்கிறான். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மக்கள் பேசுவாங்கன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் எப்படி செய்யறான் பாருங்க. 62வது அத்தியாயத்துடைய 2வது வசனத்துல சொல்றான், ஹுவல்லதி பஸபில் உம்மீன ரசூலம் மின்ஹு யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கான மின் கப்லு லஃபீ வலாலின் முபீன். அல்லாஹ் அதுல சொல்றான், அவரோ எழுத படிக்க தெரியாத சமுதாயத்திலிருந்து அவர்களிருந்தே ஒரு தூதரை நாம் அனுப்பினோம். அவர்களுக்கு அவனது வசனங்களை அவர் கூறுகிறார், அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார், அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹ் முதல்ல சொல்றது என்னன்னா, எழுத படிக்க தெரியாத சமுதாயத்திலிருந்து ஒரு தூதரை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இவருக்கு அது பத்தியான எந்த நாலேஜும் கிடையாது, இவர் எழுதவும் மாட்டாரு படிக்கவும் மாட்டாரு. ஆனா அவர் சொல்ற செய்தி எழுத படிக்க தெரிஞ்சவன் எல்லாம் மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி இருக்கும், சிந்திக்கிற மாதிரி இருக்கும், ஆய்வு செய்யற மாதிரி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப பிரத்யேகமா சொல்றான். இது எழுத படிக்க தெரியாதவர் தான் இதை சொல்லி இருக்கிறார்ன்றது மீண்டும் மீண்டும் பல வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். 29வது அத்தியாயத்தோட 48ல சொல்றான் பாருங்க, வமா குன்த தத்லூ மின் கபிலி மினல் கிதாபி வலா தஹத்து வ யமீனிக இதல்ல அரபியா. அல்லாஹ் அதுல சொல்றான், இதற்கு முன் எந்த வேதத்திலிருந்தும் நீ வாசிப்பவராக இருந்ததில்லை, உமது வலது கையால் இதை எழுதவும் மாட்டீர், அவ்வாறு இருந்திருந்தால் வீணர்கள் சந்தேகம் கொண்டிருப்பார்கள். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாசிச்சதோ படிச்சதெல்லாம் கிடையாது, இனிமே நீ அப்படி எழுத போறதும் கிடையாது, உனக்கு எழுதவும் வராது, நீ படிக்க போறதும் கிடையாது என்பது அல்லாஹ் சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லவான். இதை ஏன் முதல்ல சொல்றோம் என்றால்,
இவங்க சொல்லக்கூடிய செய்தி இவராக சொல்லக்கூடிய செய்தி இல்லை என்பதே சொல்றதுக்காக அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை வேதங்கள்ல வரக்கூடிய வசம் எல்லாம், இந்த சொல்லு பிரயோகங்கள்லாம், இந்த செய்திகள் எல்லாம் இவரா சொல்றது இல்லை. ஏன்னா இவர் எழுதவும் மாட்டாரு, இவர் படிக்கவும் மாட்டாரு என்பது அல்லாஹ் சொல்றதுக்காகவே சொல்றான். மேலும் பாருங்க, 7வது அத்தியாயத்துடைய 157 58 சொல்றான், எழுத படிக்க தெரியாத இத்தூதரை, இந்த நபி முகமதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சியிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கின்றனர். இவர் எழுத படிக்க தெரியாத நபிதான். இதுக்கு முன்னாடி உள்ள தௌராத்திலும் இஞ்சியிலும் என்னவெல்லாம் செய்தி சொல்லப்பட்டிருந்துச்சோ அதையெல்லாம் உண்மைப்படுத்துற செய்தி இவர் சொல்றாரு. அன்னைக்கு காலத்து இவங்க வாழல. தௌராத் இஞ்சில் வந்த காலத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலயோ மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலயோ இவங்க வாழல. ஆனா அங்க உள்ள சங்கதி எல்லாம் இவங்க சொல்றாங்க. யார் சொல்றா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதையும் அல்லாஹ் சொல்றான், இவர் எழுத படிக்க தெரியாது. மேலும் மேலும் அந்த வார்த்தையை ஏன் பல இடத்துல அல்லாஹ் சொல்றான்னா, இவராக எதையும் எழுதியோ ஆய்வு பண்ணியும் வரலாற்றை படிச்சு கொண்டு எல்லாம் சொல்லல. நான் தான் இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல உள்ளது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல உள்ளது, இஞ்சில்ல உள்ளது, தௌராத்துல உள்ள விஷயங்கள்லாம் இந்த முகமதுக்கு நான் கற்றுத் தருகிறேன்னு சொல்லி முதலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை முன்னிறுத்துகிறான் இந்த வேதம் குறித்து என்று சொன்னால், இவருக்கு எழுத படிக்க தெரியாதுப்பா, இவர் சொல்லுகிற செய்தி இறைவன் இருந்துதான்ப்பா வந்திருக்கு, இவரா சொல்லல ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு வைக்கிறான். இந்த செய்தி ஏன் அழுத்தமா சொல்றோம் என்றால், அந்த காலகட்ட மக்கள்ல இவரா கையில மடியில போட்டு கொஞ்சம் சொல்றாரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இவரா சில கையில மடியில போட்டு சொல்றாரு, இவருக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுத்துட்டு போறாரு, இவர் இவருக்கா சொல்ல தெரியல, யாரும் ஒரு அவருக்கு எல்லாத்தையும் கைட் பண்ணிட்டு போறாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாருங்க, இந்த நபிக்கு சுயமாக பேசுகிற எந்த அனுமதியும் இல்லை என்று நிரூபிக்கிற மாதிரி அடுத்து சில வசனங்களை நம்ம நிரூபிக்கிறான். 10வது அத்தியாயத்துடைய 37 அந்த என்னவெல்லாம் அந்த மக்கள் பேசுறாங்களோ, இன்னைக்கும் பேசி கொண்டிருக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க, இதனை இவர் இட்டு கட்டி விட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் உண்மையாளராக இருந்தால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தையானு கொண்டு வருங்கள். அம் யகூலுன இஃப்தரா, குல் நபியே நீங்க சொல்லுங்கள், அவர்கள் நீ இட்டு கட்டிட்டேன்னு அவங்க சொல்றாங்க. ஃபஹது பி சூரத்தி மிஸ்லிஹி வதுவு மினத் தததுமு மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த குர்ஆனை இட்டு கட்டி சொல்றீங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் உண்மையாளராக இருந்தால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை அவர்கள் கொண்டு வர சொல்லி நீங்க சொல்லுங்க. அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் உண்மையாளராக இருந்தா, நீங்க உண்மையாளராக இருந்தா இந்த மாதிரி ஒரு வேதத்தை அத்தியாயத்தை நீங்க முதல்ல கொண்டு வாங்க பார்க்கலான்னு அல்லாஹ் அனுப்பியிருக்கின்ற அந்த வேத வரிகளை குறித்தும், வேதத்தினுடைய சொற்களை குறித்தும், வேதத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும், கடந்த கால வரலாறுகளை குறித்தும், யாரெல்லாம் சாதாரண அந்த காலத்துல வாழ்ந்த மனுஷனால பேச முடியாத வார்த்தைகள் எல்லாத்தையுமே இந்த மனுஷன் பேசுறாரு. நீ அப்படி சொல்றதா? ஏன்னா அங்க காலத்துல விற்பனர்கள்லாம் இருந்தாங்கல்ல, பெரிய பெரிய அரபி விற்பனர்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவர் பெரிய படிச்சவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல, நீங்க எல்லாம் அப்படி பேசுறத அவர் இட்டு கட்டி சொல்றான்னு சொல்றல்லப்பா, சரி ஓகே நீ உன்னை தூக்கிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு சவால் விடுகிற விதமாக, நீங்க இப்படி சொல்றது உண்மையா இருந்தா நீ அந்த மாதிரி சொல்லி செஞ்சு பாருப்பா அப்படின்னு சவால் விடுகிற விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்றான். அதே மாதிரி 11 அத்தியாயத்துடைய 13 வசனத்தை பாருங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அடிப்படையா நம்ம உள்ளத்துல ஆழமா பதியும். இந்த வேதம் என்பது எந்த மனிதராலும் சொல்லப்பட்டது இல்ல, நபிகள் நாயகமாக இட்டு கட்டப்பட்டது இல்ல. யாராவது நம்மகிட்ட சொல்லுவாங்க, பாய் முகமது தாமே அந்த புத்தகத்தை எழுதி வச்சுன்னு சொல்றாங்க. முஸ்லீம் அல்லாதவங்க அறியாதவங்க முகமது தான் அந்த காலத்துல எழுதினாராமே. இன்னைக்கு பைபிள் யாரு எழுதுனா? பைபிள் இன்னைக்கு இருக்க பைபிள் யாரா எழுதப்பட்டிருக்கு? பவுலால எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு உண்மையா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இருந்து வந்தது இல்ல. அன்னைக்கு உள்ள காலத்துல உண்மையான வேதம் இருந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல கையில வச்சு பவுல் என்று சொல்லக்கூடியவர் தனக்கு எதவெல்லாம் தெரிஞ்சதோ, எதவெல்லாம் அவருக்கு அறிவுக்கு உட்பட்டதோ அதையெல்லாம் அவர் எழுதி வச்சு இன்னைக்கு புத்தகமா கையில வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுல நம்ம விஞ்ஞான ரீதியாகவோ, மருத்துவ ரீதியாகவோ, வரலாற்று ரீதியாகவோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டோம் என்றால் நிக்க முடியாத நிலைமைக்கு அது போயிடும். இன்னைக்கு உள்ளது உண்மையான வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட சில இஞ்சில் அது அல்லாஹ்வுடைய வேதமா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு நீங்க ஆய்வு செஞ்ச முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா அன்னைக்கு இன்னைக்கு சில பேர் என்ன செய்வாங்க, முகமது அவங்க தான் அந்த புத்தகத்தை எழுதுனாங்களாமே, அவங்க தான் அப்படி சொன்னாங்களாமா. இல்லப்பா, அந்த குர்ஆன் அதுக்கு எதிராக சொல்லுதுப்பா. முகமதே எழுதியிருந்தா எதுக்கு அவர் சொல்றாரு நான் எனக்கு எழுத படிக்க தெரியாதவங்க ஏன் சொல்றாரு? நீங்க உண்மையாளர் இருந்தா இப்படி ஒரு புத்தகத்தை கொண்டு காட்டுங்கன்னு அவர் ஏன் சொல்ல போறாரு அப்படின்னு ஒண்ணா திருக்குர்ஆனே எல்லாத்துக்குமே பதில் சொல்லுது. அது எப்படி சவாலாக நிக்குதுன்னு பாருங்க. 11 அத்தியாயத்துடைய 13 வசனம் எல்லாம் சொல்றான், இதை இவர் இட்டு கட்டி விட்டார் என்று அவங்க சொல்றாங்க. அவர்கள் உண்மையாளராக இருந்தார். மீண்டும் அல்லாஹ் சொல்றான், குல் ஃபஹது பி அஷ்ரி சுவரி மிஸ்லிஹி,
அவர் உண்மையாளராக நீங்க இருந்தா நீங்க இது மாதிரி 10 வசனத்தையாவது கொண்டு வாங்கப்போ. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. முதல்ல ஒரு அத்தியாயம் சொன்னா இப்ப என்ன அல்லாஹ் சொல்றான்னா, இவர்கள் இட்டு கட்டி விட்டார் என்று அவர்கள் கூறுவது உண்மையா இருந்தா இது போல 10 அத்தியாயங்கள் 10 வசனங்கள் இது போல 10 அத்தியாயங்களை அவர்கள் கொண்டு வந்து காட்டட்டும் அப்படின்னு சொல்றான். இமீனு சொல்றான் மின்தூனில்லாஹ் இன் குன்தும் சாதிகீன், அவர்கள் உண்மையாளராக இருந்தா இது மாதிரி ஒரு 10 அத்தியாயத்தை கொண்டு வந்து காட்டட்டும். ஒரு வரியை கொண்டு வந்து காட்டணும் அடுத்து சொல்றான் அல்லாஹ். 10 அத்தியாயம் சொல்றான், ஒரு அத்தியாயம் சொல்றான், ஒரு வரி சொல்றான். இது மாதிரி ஒரு வசனத்தை அவங்களால கொண்டு வந்து காட்ட முடியுமா? அடுத்தடுத்து நிறைய விஷயத்துல நிறைய வசனங்கள் எல்லாம் சொல்றான். இது ஏன் அப்படி சொல்றோம் என்றால், இந்த நபிக்காக சொல்லுகிற எந்த ஆற்றலும் எந்த அதிகாரமும் நபிகள் நாயகத்துக்கு இல்லை. இட்டு கட்டிட்டான்னு அவங்க சொல்றாங்கப்பா, ஆனா அப்படி சொல்றதுக்கு எந்த ஆதாரம் இல்லைன்னு மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறான். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றாக நம்ம ஆழமா பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கு மேல 69 அத்தியாயத்தினுடைய பிரதானமா முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றான் பாருங்களேன். அவர் எப்படியாவது இட்டு கட்டி இருந்தாருன்னு சொன்னா அவர் எப்படி மாத்தி இருப்பேன், எப்படி அவரை எப்படி எந்த இடத்துக்கு கொண்டு போயிருப்பேன்னு சொல்றான் பாரு. கண்டிக்கிற விதமா சொல்றான். ஆனா தன்னை பத்தி கண்டிக்கிற விஷயத்தை யாருமே மத்தவங்க சொல்ல மாட்டாங்க. 69 அத்தியாயத்துடைய 44 45 வரைக்கும் சொல்றான். தன்சீலு மிர் ரப்பில் ஆலமீன், இது அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம். வலவு தகுல்ல வலவு தகவல்ல அலைனா பகலல் அகாவில், இத சொல்றான். சில சொற்களை அவர்கள் முகமது நம்மீது இட்டு கட்டி விட்டார் என்று அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லி இருந்தால் அவரது இட்டு கட்டி இருப்பார் என்றால் வலது கையை நாம் தண்டித்திருப்போம், பின்னர் அவரது நாடி நரம்பை நாம் துண்டித்திருப்போம். இதுல அவர் ஏதாவது கூட குறைய பேசியிருந்தா அவரை பிடிச்சிருப்பேன், என் கையால் அவரை பிடிச்சி நான் இருக்கிட்டுருவேன். அவருடைய நாடி நரம்ப வலது கையை பிடிச்சி நாடி நரம்ப தண்டிக்கிற அளவுக்கு துண்டிக்கிற அளவுக்கு நான் வேலையை செஞ்சிருப்பேன். இதுல அவராக எந்த வேலையும் செய்யவில்லை என்று தன்னை பத்தி கண்டிக்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். யாராவது நம்ம பத்தி திட்டுறது நம்ம சொல்லுவோமா? ஒரு புத்தகத்தை எழுதுறதா இருந்தா நம்மளை பத்தி திட்டுற விஷயத்தை நம்மளே சொல்ல மாட்டோம். அப்படியே இறைவன் அவரை பத்தி கண்டிக்கிற பல விஷயங்களை பல இடத்துல அல்லாஹ் சொல்றான். இவர் ஏதாவது இட்டு கட்டி இருப்பார் நீங்க நம்பினா அவரை நான் என்ன செஞ்சிருப்பேன்னா அவருடைய வலது கையை பிடிச்சி அவருடைய நரம்ப நான் தடிக்கக்கூடிய அளவுக்கு வேலையை செஞ்சிருப்பேன்றான். அப்ப என்ன தெரியுது? இத அவர் அல்லாத இடத்துல இருந்து வந்திருக்கிறது வாய்ப்பே கிடையாது. இறைவன் இடத்துல தான் வந்திருக்கிறது. முஹம்மது நபியாக எந்த வார்த்தையும் சொல்லல, அவராக எதுவும் இட்டுக்கட்டவில்லை, அவராக எதுவும் சொந்தமான சொல்லலன்னு மேலும் மேலும் நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி நிரூபிக்கிற மாதிரி சவால் விடுகிற மாதிரி ஏதோ கண்மூடித்தனமா லைட்டா பேசுற மாதிரியோ சமாதானம் பண்ற மாதிரி சொல்லல, சவாலாவே சொல்றான். நீங்க அல்லாஹ் இடத்துல வந்திருந்தாலும் முகமது எழுதியிருந்தாலும் இந்த மாதிரி நீ ஒண்ணு தூக்கிட்டு வாப்பா பார்ப்போம். யார உலகத்துல எந்த புத்தகத்தையாவது நம்ம அப்படி ஒரு டெஸ்டிங் வைக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு உள்ள ஒரு புத்தகத்தை நான் அறிவுக்கு உட்பட்டு எழுதலாம், இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு உட்பட்ட ஒரு அறிவுக்கு உட்பட்ட ஒரு புத்தகத்தை எழுதலாம். 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முடிவுதான் எழுதவே முடியாது. ஏன் எழுத முடியாது? அப்படி எழுதிருந்தா அதுல ஒரு ஏதாவது ஒரு மாற்றங்கள் அறிவியல் ரீதியா வருகிற உண்மையை பாருங்களேன். அறிவியல் ரீதியாக என்னெல்லாம் மாற்றங்கள்லாம் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க, குர்ஆன் என்னெல்லாம் சொல்லுது நம்ம பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அறிவியலுக்கு ரீதியாக ஒரு 50 ஆண்டு காலத்துல கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளே பல வகையான கோளாறுகளை மாற்ற வந்துருது. ஒரு 100 ஆண்டு கால கண்டுபிடிப்புகளே பல மாற்றங்கள் ஏற்பட்டுருது. ஒரு சட்ட புத்தகத்தை எழுதி வைக்கிறான், அந்த சட்டத்தையே 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு நீதிபதி வரும்போது அந்த சட்டம் செல்லுபடி ஆகாதுப்பா, அதெல்லாம் சாத்தியப்படாது, இன்னைக்கு வேற சட்டத்தை போடுப்பா அப்படின்றான். அன்னைக்கு கல்யாணம் பண்ணும்போது சொத்து கிடையாதுமா, அதுக்கு பிறகு சொத்து இருக்குன்னுவான். அன்னைக்கு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்றது சரின்னுவான், இப்ப ஆணும் கல்யாணம் பண்ணலான்னு சரின்றான், பெண்ணும் கல்யாணம் பண்றது சரின்றான். இன்னைக்கு அதையெல்லாம் எப்படி சாதாரணமாக சட்டத்தை மாத்திட்டு வரான். அப்போ இது மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு, நீங்க நம்புறீங்களே, அவரு சொல்றதா இது இறைவனிலிருந்து வர்றதான்றதா இருந்தா நீங்க அந்த மாதிரி ஒன்ன கொண்டு வந்து காட்டி நிரூபிச்சு பாருங்க. இதுதான் அல்லாஹ் விடுகிற சவால். இது மனுஷனால கொண்டு வந்து காட்ட முடியாது, இது முகமது சொல்லப்படுற வார்த்தையும் இல்லைன்னு ஒவ்வொரு விஷயமாக நமக்கு மேலும் மேலும் நிரூபிக்கக்கூடிய பல விஷயத்த சொல்றான். மேலும் நபிகள் நாயகம் அவர்கள் சொந்தமா பேச முடியாது, அவங்க படிக்க தெரிய எழுத தெரியாத ஒரு செய்தியை சொல்றானா, அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான்
குர்ஆனே தன்னை முன்னிறுத்துகிறது. குர்ஆனை முன்னிறுத்தி இவர் இந்த முகமதுக்கு நீங்க அருளப்பட்டது உண்மை, ஏற்கனவே 10 அத்தியாயத்தை கொண்டு வா, ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா அப்படின்னா அடுத்து சொல்றான் பாருங்க. வஇன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஹ்து பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி வதூ ஷுஹதாஹும் மின் துனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். மேலும் அல்லாஹ் சொல்றான், இந்த அடியாருக்கு முகமதுக்கு நாம அனுப்புனதுல நீங்க ஏதாவது சந்தேகம் கொண்டிருந்தா அல்லாஹ்வை விடுத்துருங்க, இந்த முகமதையும் விட்டுருங்க, நீங்க எல்லாரையும் கூப்பிட்டுங்க, உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களையும் அழைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அத்தியாயத்தை உங்களால கொண்டு காட்ட முடியுமா? குர்ஆன் தன்னுக்குத்தானே சவால் விடுது. முதல்ல நபிகள் நாயகத்தை பத்தி சொன்னோம், அதுக்கு பிறகு அவரா சொந்தமா பேச முடியும் சொன்னோம், அதுக்கு பிறகு குர்ஆனே தனக்கு முன்னிறுத்துது. என்ன சொல்லுது? இந்த முகமதுக்கு அனுப்பப்பட்டதை நீங்க எதுவும் சந்தேகம் இருந்திருந்தால் அல்லாஹ்வை விடுத்துருங்க, இறைவனை விட்டுருங்க, இந்த முகமதை விட்டுருங்க, நீங்களா சேர்ந்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு அத்தியாயத்தை உங்களால கொண்டு காட்ட முடியுமான்னு பாருங்கன்னு அந்த காலத்துல இல்ல, கியாமத் நாள் வரைக்கும் உள்ள அறைகூலி. இன்னைக்கு வரைக்கும் யாரும் இதுக்கு ஈடாக எதுவும் முயற்சி பண்ணாங்க. யூடியூப் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், குர்ஆன் மாதிரியே நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு 10 வசனத்தை எழுதுறேன்னு சொன்னான், 50 வசனத்தை எழுதுறேன்னு சொன்னான். ஆனா எதுவுமே குர்ஆனுடைய அந்த தரத்துக்கு தகுந்தவாறு, இறைவனுடைய சொற்பிரயோகங்களுக்கு சொல்லுக்கு தகுந்தவாறு நிக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்க முடியாத, இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுகளை வாழ்ற நம்ம 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்க முடியாது, கியாமத் நாள் வரைக்கும் நிரூபிக்க முடியாது. இந்த இப்படிப்பட்ட ஒரு வேதத்தை நாம வச்சிருக்கிறதுக்கு நம்ம பெருமைப்படணும், அல்லாஹ்விடத்துல அதிகமா நன்றி சொல்லணும். இந்த மாதிரி இறைவனிலிருந்து வந்த செய்தி நம்ம கையில வச்சிருக்கிறோம், இந்த வேதத்தை நாம் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு இதை கொண்டு போய் சேர்த்திருக்கோம் என்று சிந்திக்கணும். limrawedding.com வாழ்க்கை துணையை தேடுவதில் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த தேக்கத்தை நிறைவு செய்வதற்காக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் limrawedding.com. பதிவு நடைபெறுகிறது. முதலில் பதிவு செய்யும் 100 நபர்களுக்கு ரூபாய் 700 மதிப்புள்ள சில்வர் பிளான் முற்றிலும் இலவசம். 2வது அத்தியாயத்தோட 23 இதை நமக்கு சொல்றான். ஏனை உங்களுக்கு எல்லா உதவியாலும் நீங்கள் அழைச்சு கொள்ளுங்கள், உங்களால முடிஞ்சா செஞ்சு காட்டுங்கன்றான். அதே மாதிரி இந்த திருக்குர்ஆன் ஒண்ணாக நம்மளை பத்தியே நம்ம சொல்ற மாதிரி குர்ஆன் பத்தியே தன்னைத்தானே சொல்லி காட்டுது. அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆன் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இந்த வேதத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க, இது இறைவன் அல்லாஹ் இடத்திலிருந்து வந்திருந்தா இதுல நீங்க பல முரண்பாட பார்த்திருப்பீங்க. அல்லாஹ்வே சவால் கொடுறான், முரண்பாடு முதல்ல ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி மாத்தி சொல்றது. அந்த மாதிரியான முரண்பாடான பேச்சுக்களை ஏதாவது திருக்குர்ஆன்ல இருக்கா நீங்க காட்ட முடியுமான்றான். இது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசி இருந்தா சொல்ல முடியுமா? அவங்களுடைய காலத்துல அவங்க அறிவுக்கு உட்பட்டு 4 செய்தியை சொல்லலாம். கியாமத் நாள் வரைக்கும் இந்த வேதம் நிக்கணும் என்றால் அவங்களுக்கு மௌத்துக்கு பிறகு ஒரு 10 வருஷத்துல 20 வருஷத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா அந்த வேதம் முரண்பட்டு போயிருமே. அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு முரண்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை எல்லாம் சொல்றான், நீங்க எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து இது வந்திருந்தா இதுல முரண்பாட நீங்க பார்த்திருப்பீங்கப்பா, இந்த வேதத்தை நீங்க சிந்திக்கலையா? இதை எப்படி நபிகள் நாயகம் சொல்ல முடியும்? அவங்களும் சொல்ல முடியாது. அவங்கள இருந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷ காலத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும் என்ன இருக்கும், அது முரண்பாடா போயிட்டு இருக்கும். அப்ப இதையெல்லாம் அல்லாஹ் சொல்றான், இறை வேதம் என்று சொன்னால் அது சவாலான ஒரு வேதமா இருக்கணும், எந்த வகையிலும் அதை தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு. மனிதனுடைய அரபு இலக்கண ரீதியாகவும் தொட்டு பார்க்க முடியல, அதே மாதிரி அறிவுக்கு ஒரு காலத்துக்கு தகுந்த இன்னொரு காலத்துக்கு முரண்பட்டு போவோமே அந்த மாதிரியும் தொட்டு பார்க்க முடியல. சரி, எழுத படிக்க தெரிஞ்சவரால ஒரு கலைநுட்பம் உட்பட்டு எழுதவனா இருப்பாரான்னு பார்த்தா அந்த வகையிலையும் தொட்டு பார்க்க முடியல. சரி, விஞ்ஞான ரீதியாக ஏதாவது முரண்பாடுகளை இதை கண்டுபிடிச்சு புரிய முடியுமான்னு பார்த்தா அந்த வகையிலையும் இதுல எதுவும் நிரூபிக்க முடியல. மருத்துவ ரீதியாக ஏதாவது கோளாறு இருக்குமான்னு பார்த்தா அந்த ரீதியாகவும் கோளாறு செஞ்சு பார்க்க முடியல. எல்லா வகையிலுமே இறைவன் இந்த வேதத்தை முன்னிறுத்தி சவால், நீ இதுல இறைவன் அல்லாத இடத்திலிருந்து வந்திருந்தா இதுல முரண்பாடை நீ பார்த்திருப்பன்னு 21ஆம் நூற்றாண்டிலும் இது சவாலா நிக்குது. இன்னைக்கு நம்ம இருக்கிற எத்தனையோ பேர் அறிவியல் ரீதியா நிறைய படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, நிறைய படிப்புகள் போவோம், ஏஐ வரைக்கும் வந்துட்டோம், நிறைய விஷயங்களை விஞ்ஞான ரீதியா கண்டுபிடிப்புகளுக்கு உள்ள வந்துட்டோம். வானத்துக்கு போறோம், பூமியை ஆய்வு செய்யறான், விண்கோள்களை ஆய்வு செய்யறான், எல்லாத்தையும் ஆய்வு செய்கிற அத்தனை செய்திகளும் உள்ள இருக்கிறது. நம்ம அடுத்தடுத்த நாள்ல ஒவ்வொரு விஷயங்களும் மனிதனுடைய படைப்புகள்ல உள்ள அற்புதம் என்ன, விஞ்ஞான ரீதியா சொல்லப்படுகிற அற்புதங்கள் என்ன, அது இறைவன் 1400 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறானே அது எப்படி இன்னைக்கு நிரூபிக்க முடியும்? அந்த முகமது கற்காலத்துல வாழ்ற மாதிரியான எந்த வகையான விஞ்ஞானம் இல்லாம மருத்துவம் இல்லாம அவருடைய காலத்துல உள்ள செய்தியை மக்களோட சொல்றது கூட அவங்களுக்கு சரியான நவீன சாதனங்கள் இல்லாத ஒரு காலத்துல வாழ்ந்தவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அவரால் சொல்ல முடியும்னு சிந்திக்கிற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வச்சு
சவாலா விடுறான். மனுஷனை நீ ஆய்வு செய், மனித படைப்பு ஆய்வு செய். மனித படைப்புக்கு என்ன சொல்றான் இன்னைக்கு? ஒரு காலத்துல குரங்குல இருந்து வந்து சொல்லிட்டு இருந்தான். மனுஷன் வந்தது குரங்குல இருந்து வந்து அது ஜெனரேஷன் ஆகி அந்த அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதன் ஆயிட்டான்னு சொன்னான். இன்னைக்கு அது பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டுருச்சு. அதைதான் டார்வினுடைய கொள்கையாக பெரிய பெரிய பேச்சாக உலகம் அளவுல விஞ்ஞானிகள் எல்லாம் நம்பப்பட்டிருந்த ஒரு செய்தியை பொய்யை நிரூபிச்சுட்டு போயிட்டான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் குரான்ல சொல்லப்படுற செய்தி என்ன? நீங்கள் எல்லாம் ஒரே ஒரு ஆண் பெண் இருந்தால் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னா கலக்னாக்கும் மின் ஸக்கரி வ உன்ஸா, நீங்கள் எல்லாருமே ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்தே படைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் வந்திருக்கா. மனுஷன்ல இருந்தாப்பா வந்திருக்கிறான், குரங்குல இருந்து பரிணாமம் வரலப்பா அப்படின்றத இன்னைக்கு ஆய்வு செஞ்சு விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாம ஏற்றுக்கொண்டிருக்காங்க சில பேர். இதை கூட முழுமையை ஏற்றுக்கிட்டா நினைக்கிறீங்களா? சில பேர் மனம் இல்ல, சரி என்ன செய்ய, குரங்கு மாதிரி தான் மனுஷன் மாதிரி இருக்க, சரி கொஞ்சம் ஒத்து போற மாதிரி தான் இருக்கு, ஏத்துக்கலாம்னு பல பேர் இருக்கான். பாதி பேர் அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கான். ஆனா குரான் தெளிவா அடிக்குது, குரங்குல இருந்து மனுஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லடா. மனுஷன்ல தான் வந்தான். குரங்குல இருந்துச்சு, பண்ணில இருந்து வந்துச்சு, ஆடுல இருந்து வந்துச்சு, கோழில இருந்து வந்துச்சு, இப்படி சொல்லிட்டு போலாமே தவிர இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு நிரூபிக்கிறது. அப்ப இந்த குரான் தன்னைத்தானே அது நிரூபிக்கிறதுக்கு முன்னிறுத்தது எப்படி நிக்குது? இது அல்லாஹ் இடத்துல தான் வந்திருக்குது. 15 அத்தியாயத்துடைய 9வது வசனத்தை பாருங்க. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த வேதத்தை நாமே இறக்கணும், நாமே பாதுகாத்து வச்சிருக்கோம் இன்னி வரைக்கும். அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் வாஸ்தகள் எல்லாமே அச்சு பிசுறாம எந்த முரண்படாம அன்னைக்கு அனுப்பப்பட்டதுன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு அந்த புத்தகத்தை அந்த வேதத்தை நான் ஃபுல்லா பாதுகாத்து வச்சிருக்கேன்றான். இந்த கேரண்டி உலகத்துல வேற எதுக்கு சொல்ல முடியும்? வேற எதுக்கு வேதன்னு வச்சிருக்காங்கல்ல, ரிக் வேதமா இருக்கட்டும், மற்றவங்களை குறை காணுவதற்காக சொல்லல, ரிக் வேதமா இருக்கட்டும், சாம வேதமா இருக்கட்டும், வேற வேற புத்தகங்களாக பகவத்கீதையா இருக்கட்டும் அல்லது பைபிளா இருக்கட்டும், எல்லாமே ஒரே காப்பி, மாறாம அச்சு பிசுறாம இருக்குதுன்றத மட்டும் உங்களால சொல்ல முடியுமான்னு பாருங்க. பைபிள் எத்தனை வகையான பைபிள் இருக்குது தெரியுங்களா? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 10 பிரிண்ட் இருக்கு. அது என்ன ரிக்வேத சாமவேதம் அவன் ஒண்ணு எழுதி வச்சிருக்கான். வால்மீகி ராமாயணத்தை பத்தி அவன் ஒரு கதை எழுதி வச்சிருக்கிறான். இப்படி வேதம் நம்பப்படுகிறதையே பல கோணங்கள்ல பல விதங்கள்ல பல அறிவுக்கு உட்பட்டு பல புத்தகங்களா வெளிவந்திருக்கு. ஆனா குர்ஆன் சொல்லுது இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இதை நாமே இறக்கணும், நாமே பாதுகாக்கிறோம் அப்படின்னு சவால் விடுகிறது. இது எந்த மாற்றத்தையும் உங்களால காண முடியாது. அடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்றான் 36வது அத்தியாயத்துடைய 69வது வசனம். இந்த முகமதுக்கு நாம கவிதையை கற்றுத்தரவும் இல்லை, அவருக்கு அது தேவையும் இல்லை, இது அறிவுரையும் தெளிவான குர்ஆனையும் தவிர வேற இது இல்ல. வமா அல்லமஹு ஷிஹ்ர, இது கவிஞருடைய கூற்றே இல்லைன்னு அல்லாஹ் நிரூபிக்கிறான். ஏன்னா அன்னைக்கு காலத்துல கவிஞர்கள் ரொம்ப பெரிய பிரசித்தி பெற்றிருந்தாங்க. அந்த கவிஞருடைய கூற்றுமான்னு நினைச்சுக்கிட்டு கவிஞரா இருப்பாரு இவர், ஏதோ யாராவது சொல்லி கொடுத்து எழுதுவாரன்றாங்க. அல்லாஹ் சொல்றான் இது கவிஞருடைய கூற்றும் இல்ல, அவருக்கு கவிஞரை பத்தியான தேவையும் இல்ல, கவிஞர்கள் வீணர்கள்ன்றான். இப்படி தன்னைத்தானே நிரூபித்துக் கொண்டிருக்கிற திருக்குர்ஆனுடைய விஷயங்களையும் இன்னும் என்னென்ன வகையிலெல்லாம் இது சவாலாக உலகத்துக்கு நிற்கிறது. இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய ஈமானை இன்னும் வலுப்படுத்துகிற, இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்துகிற அல்லாஹ்வுடைய வேதம் தான் சரியான வேதம் என்பதை புரிந்து செயல்படுகிற வகையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கா என்பதை அடுத்தடுத்த நாட்களில் அறிந்து கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.